Hi friends, welcome back to Praganya Home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ்ல ஒரு 25 ரூபீஸ்ல ஹோம்மேட் பனீர் எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். பால் நல்ல பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன் ஊற்றலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட வினிகர் இருந்ததுன்னா வினிகர் கூட ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றி கேஸை ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கேஸ் ஆன்லேயே இருக்கலாம். அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா முறிஞ்சி வரும். இன்றைக்கி நான் ஆவின் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பாலாக இருந்தாலும் ஓகே. ஆனால் உங்களுக்கு பசும்பாலில் அந்த லெவலுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் பேக்கெட் பால்லையே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆஃப்டர்நூனோ இல்லை மார்னிங்கோ செய்யணும், ஒரு பனீர் தேவை, நம்ம போய் வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியலைன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸில் சூப்பரான சாஃப்டான பனீர் வீட்டிலையே செஞ்சிடலாம். அதுவும் வெறும் 25 ரூபாயில். நீங்கள் இப்போ ஒரு 1 லிட்டர் பால் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 கிராம் பனீர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணியில் இது மாதிரி கிளிப் பண்ணிட்டு நீங்கள் திரிச்ச பாலை இதில் ஊற்றிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதை நம்ம நல்லா இந்த தண்ணியை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு பனீரை, ஏன்னா நம்ம லெமன் ஊற்றுனதுனால அதில் புளிப்புத்தன்மை இருக்கும். அதில் மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா இறுக்கி பிடிச்சிடலாம், இறுக்கி கட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் திரும்ப இந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சாலே வினிகரோ லெமனோ கூட தேவை கிடையாது. இன்னும் ஒரு 4 நாளில் திரும்ப பனீர் செய்யணும்னு பிளான் இருந்ததுன்னா இந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லெமனுக்கு பதில் இந்த தண்ணியை பாலில் ஊற்றினாலே உங்களுக்கு பால் திரிஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ இதில் இந்த துணியிலேருந்து நல்லா தண்ணியெல்லாம் புளிஞ்சாச்சு. நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரு பிளேட்டில் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை வச்சு நல்ல வெயிட் ஹெவியாக வச்சோன்னா உங்களுக்கு ஒரு 1 மணி நேரத்தில் அது நல்லா செட் ஆகிடும். இது வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வெளில போய் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஒரு 1 ஹவர் கழித்து பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ பீஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடையில் விற்கிறாப்லேயே இருக்கு பாருங்க. Thanks for watching friends. Bye.